ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் பெயிண்டிங்கோட ஃபஸ்ட்டு கிளாஸ் தான். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்றத இந்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே ரொம்பவே அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஸோ இருக்க திங்ஸை வச்சு எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணும்போது எல்லா மெட்டீரியலும் வாங்கி நல்லா நீங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் காமிக்க போகிற இந்த பேசிக் மெட்டீரியல்ஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்களும் இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை ஈஸியாக கற்றுட்டு உங்கள் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது ஒன்று என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம். நீங்கள் ஆல்ரெடி ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 18 இன்ச் ஃப்ரேம் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த 18 இன்ச் ஃப்ரேமை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி சின்ன சைஸ் ஃப்ரேம் வாங்கிக்கலாம். இது வந்து 10 இன்ச்சு, இது வந்து 6 இன்ச் ஆர் 5 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேம் வந்து உட்டன்லேயும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. நீங்கள் பிளாஸ்டிக் வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை உட்டன் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை என்கிட்ட 18 இன்ச் ஃப்ரேமே இருக்குது, நான் ஆல்ரெடி ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த 18 இன்ச் ஃப்ரேமையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் வேணும். ப்ரெஷ்ஷஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை ஆஃப்டர் கேர் ப்ரீ கேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷ்ஷுக்கு போகலாம். ஸோ நம்மளுக்கு ஃப்ளாட் ப்ளஷ் அண்ட் ரவுண்ட் ப்ளஷ் ரெண்டுமே வந்து போதுமானது. ஸோ ஃப்ளாட் ப்ளஷில் வந்து பார்த்திங்கன்னா 0 to 4, அதே மாதிரி ரவுண்ட் ப்ளஷ்லேயும் 0 to 4. ஸோ இந்த சைஸுமே வந்து போதுமானது தான். ஓகே, ஸோ இதுலேயே நீங்கள் லேர்ன் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம ரவுண்ட் ப்ரெஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவுட்லைனுக்கும் பார்டருக்கு இந்த மாதிரி ஃபில்லிங் கொடுக்க அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளாட் ப்ரெஷ்ஷஸ் வந்து ஷேடிங்க்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நார்மல் ப்ரெஷ்ஷே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பிராண்டட் ப்ரெஷ்ஷஸ்மே இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசிக் ப்ரெஷ்ஷஸே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து 0 சைஸு. இந்த மாதிரி ஒரு சைஸ்லேயுமே ஃப்ளாட் ப்ரெஷ்ஷஸ், ரவுண்ட் ப்ரெஷ்ஷஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த கிட்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பேசிக்கான இதுதான் டூம்ஸோடது. ஓகேவா? ஸோ இது அரௌண்ட் ஒரு 50 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணுறீங்க, இப்போ தான் பிகினராக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் இருக்கிறத கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்றப்ப நீங்கள் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, ஸோ கற்றுக்கிறதுக்கு இதுவே வந்து போதுமானது தான். ஓகேவா? ஸோ நம்ம ஃப்ளாட் ப்ரெஷ்ஷஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அண்ட் ரவுண்ட் ப்ரெஷ்ஷஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டேன். இதுவுமே தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெயினாக பெயிண்ட்டு தான் முக்கியம் இல்லையா? ஸோ கலர்ஸ். ஸோ ஃபேப்ரிக் கலர்ஸில் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம அக்ரலிக் கலர்ஸும் இருக்குது, அதுவுமே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் கலர்ஸ் இருக்குது. நீங்கள் அக்ரலிக் கலருக்கும் ஃபேப்ரிக் கலருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அக்ரலிக் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபேப்ரிக் கலருமே யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரலிக் கலர் வந்து பார்த்திங்கன்னா கேமல் பிராண்டு, ஃபெவிக்ரில், ஸோ இந்த மாதிரி பிராண்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக் கலர்ஸ் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, கொஞ்சம் நான் இந்த மாதிரி ஃபேப்ரிக் கலர்லேயே கற்றுக்குறேன், இல்லை அக்ரலிக் கலர்லேயே கற்றுக்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்ரலிக் கலர் அப்படின்றது உங்களுக்கு ஒயிட் கலர் மூடியில் இருக்கும். ஃபேப்ரிக் கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் மூடியில் இருக்கும். நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து இமேஜ் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃபேப்ரிக் கலர் வந்து நான் எங்கே வச்சுட்டேன்னு இப்போ தெரியல, ஸோ எமர்ஜென்சிக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் கலர் அப்படின்றது இந்த மூடி வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். அக்ரலிக் கலர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணிக்கிறீங்கனாலும் பண்ணிக்கோங்க, இல்லை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இதுவே எனக்கு போதும் அப்படின்னா நான் சொல்கிறது வந்து இதுதான் சொல்கிறேன்.
நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் பெயிண்ட் வளர்க்குறது இல்லையா, ஸோ நீங்கள் இதையே தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் நீங்கள் ஃபேப்ரிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அக்ரிலிக் கலரோ ஃபேப்ரிக் கலரோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேப்பரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராக்டிஸ் அப்படின்றதுனால A4 ஷீட்டில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் A4 ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண இந்த பெயிண்ட்டே வந்து நார்மல் பெயிண்ட் வந்து கிட்ஸ் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவே வந்து போதுமானது. நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் பண்ணுறப்ப தாராளமாக நீங்கள் ஃபேப்ரிக் கலர் ஒரு அக்ரிலிக் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேமை பார்த்தோம், நெக்ஸ்ட்டு பெயிண்டிங்கை ப்ரஷ் பார்த்தோம், இப்போ பெயிண்ட்டு பார்த்தோம், அண்ட் ஒரு பவுல் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்ஸ் திங்ஸ் தான். ஸோ ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் ஷீட். நம்ம ஒரு இமேஜை ட்ரேஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு கார்பன் ஷீட். நெக்ஸ்ட்டு நம்ம பெயிண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்காக ஒரு பேலட். ஸோ நீங்கள் எந்த ஷேப்னாலுமே வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஷேப் தான் வச்சுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஷேப் அப்படின்ட்டு ஒரு பேலட், இல்லைன்னா நீங்கள் எதனா ஒரு நார்மல் பிளேட் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா பெயிண்டிங்கை கொஞ்சம் கலர் மாற்றி இது பண்ணுறப்ப, ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரே ஒரு பேலட் இருந்தால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அதை வந்து டைரெக்டாக உங்களால் அப்படியே ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ண முடியும். கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நான் அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்காக நம்ம அதை கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ண நம்ம வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. மீடியம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ மீடியம் 1 அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அது நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் வந்து யூஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் ஃபேப்ரிக் கலர் வந்து நீங்கள் டைரெக்டாக ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த மீடியம் 1 அப்படின்றது வந்து இதில் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டு நம்ம இதை ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் 2 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெட்டாலிக் பவுடர்னால் இந்த பெயிண்ட்டே உங்களுக்கு பவுடர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதை நம்ம கலக்கி நம்ம கரெக்டாக கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக மீடியம் 2 வந்து யூஸ் பண்ணுவோம். நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறதெல்லாம். ஸோ மீடியம் 1 வந்து நம்ம அக்ரிலிக் பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். மீடியம் 2 வந்து மெட்டாலிக் பவுடர் அப்படி சொல்லுவோம். இந்த பெயிண்ட்டே பவுடர் ஷேப்பில் இருக்கும், நம்மளுக்கு மெட்டாலிக் மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஷைனிங்காக. ஸோ அதுக்கு நம்ம மீடியம் 2 வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் பிகினர்ஸ் நீங்கள் இந்த பெயிண்ட்டு இந்த கிட்ஸோட பெயிண்ட் இல்லையா, ஸோ அது A4 ஷீட்டு உங்களுக்கு எந்த ஃப்ரேம் இருக்கோ அந்த ஃப்ரேமு, ஒரு பேலட்டு, ரவுண்ட் ப்ளஷ்லையும் ஃப்ளாட் ப்ளஷ்லேயும் 0 to 4. ஸோ இது இருந்தாவே போதுமானது. அண்ட் ஒரு பவுல். ஸோ இதுவே நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். ஓகே, ஸோ பிகினர்ஸ்க்கு இதுவே போதுமானது தான். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்றத இந்த கிளாஸில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ நான் ஒரு சில மெட்டீரியல்ஸோட இமேஜஸ் வந்து ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நம்ம வீக்லி 3 கிளாஸஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஓகே, ஈவினிங் 6 PM கரெக்டாக உங்களுக்கு கிளாஸ் வந்து வந்துடும். நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்ம உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா என்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க, கிளாஸில் ஜாயின் பண்ணாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா, ஸோ இல்லை இந்த மாதிரி பேலட் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் எதனா ஒரு நார்மல் பிளேட் கூடவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன், இந்த ஷேப் தான் வாங்கணுன்றது கிடையாது, உங்களுக்கு எந்த ஷேப் கிடைக்குதோ வாங்கிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். கிளாஸ் 1. ஸோ எதனா டவுட் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.